பிரித்தானியாவை பொறுத்த மட்டும் நாளைக்கு மிக மிக முக்கியமான ஒரு நாள், ஒரு மிகப்பெரிய வரலாற்று மாற்றமே நாளைக்கு பிரித்தானியாவில் நிகழப்போகுது. ஏன் என்று சொன்னா, பிரித்தானியாவில் இப்ப ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய 14 வருட ஆட்சி பின்புலம் கொண்ட ரிஷி சுனக் கட்சிக்கு நாளையோட முடிவுரை எழுதப்படலாம் என்று சொல்லி பிரித்தானியாவை தளமாக கொண்டு இயங்கக்கூடிய பல சர்வதேச ஊடகங்கள் கருத்து வெளியிட்டிருக்குது. சோ பிரித்தானியாவினுடைய இந்த ஆட்சி மாற்றம் புலம்பெயர்தல்ல ஈடுபடக்கூடியவர்களுக்கு, இப்ப பிரித்தானியாவில் புலம்பெயர்ந்து வசிச்சு கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு தனக்க எதிர்பாராத மாற்றங்களை தோற்றுவிக்க போகுது. அந்த மாற்றங்கள் என்ன, எப்படியான மகிழ்ச்சியான தருணங்கள் இனி நிகழப்போகுது, எப்படியான கட்டுப்பாடுகள்ல இருந்து இந்த புலம்பெயர்ந்தோர் தப்பிக்க போயிடும் என்றதை பற்றி தான் இந்த காணொலியில முழுக்க பார்க்க போறோம். அதுக்கு முதல் இப்பதான் நீங்க எங்க சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னு சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு இணைஞ்சு கொள்ளுங்க. அப்பதான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய எல்லா காணொலிகளையும் நீங்க பார்க்கக்கூடியது போல இருக்கு. என்ன விஷயம் என்று சொன்னா, பிரித்தானியாவில் நாளைக்கு தேர்தல், அதாவது ஜூலை மாதம் 4ஆம் தேதி பிரித்தானியாவினுடைய பாராளுமன்ற தேர்தல். இந்த பாராளுமன்ற தேர்தலில் ரிஷி சுனக் கட்சிக்கு எதிராக மிகப்பெரிய பலத்தோட தொழிலாளர் கட்சி போட்டி போடுது. அப்ப இந்த தொழிலாளர் கட்சிக்கும் ரிஷி சுனக் கட்சிக்கும் பாரிய போட்டி நிலவி வந்தாலும், இந்த ரிஷி சுனக் கட்சியை விட தொழிலாளர் கட்சி கணக்க இடங்கள்ல முன்னிலை வகிச்சு கொண்டிருக்குது. இந்த ரெண்டு கட்சிகளுமே நேர் எதிரான கொள்கைகளை தான் கொண்டிருக்குது. அதாவது ஒரு கட்சி என்னத்தை சொல்லுதோ அதற்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை தான் அதற்கு எதிர்த்து நிற்கக்கூடிய கட்சி சொல்லுது. இப்படி இருக்கக்கூடிய ரெண்டு கட்சிகளும் போட்டி போடுகிற இந்த பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த மட்டும் மொத்தம் 650 தொகுதிகள் காணப்படுது. இந்த 650 தொகுதிகள்ல 326 தொகுதிகளை எந்த கட்சி கைப்பற்றுதோ அந்த கட்சி தான் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும். அப்படி ஒருவேளை ரெண்டு கட்சிகளுமே 326 தொகுதிகளை கைப்பற்றாம போனால், அதாவது 326 பிளஸ் என்ற தொகுதிகளை கைப்பற்றாம போனால் தொங்கு கூட்டணி என்ற முறையில தான் ஆட்சி அதிகாரம் நடைபெறும். அதாவது இப்படி தொங்கு கூட்டணி என்று சொன்னால், இப்ப பிரதமராக இருக்கக்கூடியதுக்கு தான் முதலாவதாக நீங்க பிரதமராக இருங்கன்னு சொல்லி அழைப்பு விடப்படும். சோ அப்படி ஒரு அழைப்பு விடப்பட்டால் இப்ப இருக்கக்கூடிய ரிஷி சுனக் தான் அங்க ஆட்சி அதிகாரத்தை மேற்கொள்வார். ஏன்னு சொன்னா பிரித்தானியாவில் பிரதமர் ஆட்சி நடந்து கொண்டிருக்கு. அப்படி இருக்க இந்த ரெண்டு கட்சிகளும் சார்ந்து முன்வைக்கக்கூடிய இந்த பிரச்சாரங்கள், அவர்களுடைய கொள்கைகள் எல்லாமே இந்த முறை தேர்தலை பொறுத்த மட்டும், அது பிரித்தானியா என்று சொல்லிக் கொள்ளாது, உலக நாடுகள்ல எல்லா நாடுகள் இந்த புலம்பெயர்ந்தோர் தான் மிகப்பெரிய கீ பாயிண்டா இருக்கணும் இந்த தேர்தல் பிரச்சாரங்களுக்கு. என்னன்னு சொன்னா, நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்கள், அண்மையில நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய பிரான்சினுடைய தேர்தல், அதாவது முதற்கட்ட வாக்கெடுப்புகள் முடிவடைஞ்சிருக்கு. இங்க கூட புலம்பெயர்ந்தோருக்கு எதிராக வைக்கக்கூடிய, அதாவது புலம்பெயர்ந்தோர் வாதத்துக்கு எதிராக ஒரு வாதத்தை முன் வச்சிருக்கக்கூடிய கட்சி தான் இன்றைக்கு மிகப்பெரிய லீடிங்ல வந்திருக்கு. இது அதையும் வரலாற்று வெற்றி என்று தான் பிரான்சில் இருக்கிற ஆய்வாளர்கள் சொல்லியிருக்கணும். சோ அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் ரிஷி சுனக் கட்சி புலம்பெயர்ந்தோருக்கு எதிராக கணக்க வாதங்களை முன்வைக்குது. அதுவும் நீங்க எல்லாருமே கேள்விப்பட்ட மாதிரி இந்த ருவாண்டாக்கு நாடு கடத்துறது எல்லாம் மிகப்பெரிய எதிர்விலைகளை பிரித்தானியாவில் தோற்றி இருந்தது. கணக்க சமூக ஆர்வலர்கள், மனிதநேய அமைப்புகள் என்று சொல்லி கணக்க பேர் இந்த ரிஷி சுனக்கு எதிராக படை திரட்டியிருந்தார்கள். சோ அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில இந்த தொழில் கட்சி என்ன செய்யுதுன்னு சொன்னா, அவர்களுக்கு ஆதரவான பிரச்சாரங்களை முன்வைக்குது. அதாவது தொழில் கட்சியினுடைய தலைவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த ரிஷி சுனக் கொண்டு வந்திருக்கக்கூடிய ருவாண்டா பில் திட்டம் என்றது முற்றுமுழுதாக கைவிடப்படும் என்று சொல்லி ஒரு வாக்குறுதியை தொழிற்கட்சியினுடைய தலைவர் ஒரு மேடையில சொல்றார். சோ அப்படி இருக்க புலம்பெயர்ந்தோருக்கு ஆதரவாக இந்த தொழில் கட்சி களத்தில் இறங்கி இருக்குது. அதிலும் ஒரு மிக பிளஸ் ஆன விடயம் என்னன்னு சொன்னா, இந்த தொழில் கட்சிகள் சார்ந்து கணக்க வெளிநாட்டவர்கள் களத்தில் நிற்கணும். எப்படி என்று சொன்னா, யாழ்ப்பாணத்தை சேர்ந்த 2 தமிழ் பெண்கள் நிற்கிறார்கள், அதே போல இந்தியாவை சேர்ந்த 2 இளைஞர்கள் நிற்கிறார்கள். குறிப்பிட்டு சொல்லணும் சொன்னா, யாழ்ப்பாணத்தை சேர்ந்த சட்டன் தொகுதியில கிருஷாந்தி ரசிகரன் என்பவரும், கிழக்கு லண்டன் தொகுதியில உமா கிருஷ்ணன் என்று சொல்றவரும், இந்தியாவுடைய தெலுங்கானாவை சேர்ந்த உதய் நாகராஜ் என்றவரும், இந்தியாவுடைய தமிழகத்தை சேர்ந்த ஆனந்த் குமார் என்றவரும் தேர்தலில் போட்டியிடும். சோ அது சார்ந்து வெளிநாட்டவர்கள் சார்ந்து நிற்கக்கூடிய வாக்குகளை கைப்பற்றணும் என்று சொல்லி பிரித்தானியாவினுடைய தொழில் கட்சி மும்முரமா நிற்குது. இதற்கிடையில கணக்க குழப்பங்களை ரிஷி சுனக் கட்சி மேற்கொண்டாலும் அவை எல்லாற்றையுமே இந்த தொழில் கட்சி தட்டி போட்டிருக்குது. சோ இப்படிப்பட்டிருக்க தொழில் கட்சி ஆட்சிக்கு வந்தால் இப்ப பிரித்தானியாவில் இறுகி இருக்கக்கூடிய நடைமுறை, அதாவது இந்த ருவாண்டா பில் திட்டம், மாணவர்களுக்கு எதிரான சட்டம், இந்திய மாணவர்களுக்கு எதிரான சட்டம், இங்க இருந்து வேர்க் விசால போகக்கூடியவர்களுக்கு எதிரான சட்டம், குடியுரிமை எடுக்கிறதுல எதிரான சட்டங்கள் எல்லாத்தையுமே இந்த தொழில் கட்சி மாற்றி அமைக்கும் என்று சொல்லி நம்பப்பட்டாலும், பிரித்தானியா இந்த புலம்பெயர்தலால எதிர்கொண்டிருக்கக்கூடிய இந்த பக்க விளைவுகள், அதாவது விலைவாசி உயர்வு,
வீட்டு விலைகள் உயர்றது, வேலை வாய்ப்பின்மை, பிரித்தானியாவுடைய நாணயம் பெறுமதி இழக்கிறது போன்ற தன்மைகளுக்கு இந்த தொழில் கட்சி ஒரு பதில் சொல்லியே ஆகணும். சோ அதற்கு என்ன மாதிரியான வியூகங்கள், என்ன மாதிரியான வரைவுகள் அவர்கள் வச்சிருக்கிறார்கள் என்று சொல்லி தெரியாட்டிக்கும் இந்த தொழில் கட்சி ஆட்சிக்கு வந்தால் இப்ப பிரித்தானியாவில் போய் அகதி அந்தஸ்து கோரி இருக்கக்கூடியவர்கள், மற்றது படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள், அதே போல வேலைகளுக்கு போக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு மிக மகிழ்ச்சியான ஒரு தருணம். ஏனென்று சொன்னா நாளைக்கு நடைபெறக்கூடிய தேர்தலில் தொழிற்கட்சி வெற்றி பெற்றால் ரிஷி சுனக் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த ருவாண்டாவில் திட்டம் நாளையோட முடிவுக்கு வரும். அப்படி முடிவுக்கு வந்தால் அங்க போய் அகதி அந்தஸ்து கோரியிருக்கக்கூடிய எல்லாருமே மிக இலகுவாக அவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்ள முடியும். ஏன்னு சொன்னா ருவாண்டாக்கு நாடு கடத்துறது என்ற அந்த கொடூரமான சட்டம் கைவிடப்படும். இந்த பிரித்தானியா ருவாண்டாக்கு நாடு கடத்துறதை கொண்டு வந்து இப்ப அதை சுவிஸ் அரசாங்கமும் பின்பற்ற தொடங்கி இருக்கு. சோ இப்படி ஒரு பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய இந்த ருவாண்டா பில் திட்டம் என்றது நாளையோட கைவிடப்படுமா இல்லையா என்றத நாளைக்கு வெளியாகி கூடிய இந்த தேர்தல் முடிவுகள் தான் சொல்லணும் எப்படிப்பட்ட நிலைமை இனி பிரித்தானியாவில் இருக்க போகுது என்று சொல்லி. அதே போல இந்த தொழில் கட்சி தான் அதிகமாக வெற்றி பெறும் என்று சொல்லி கணக்க யூகங்களை வச்சுக்கொண்டு நாங்கள் நிறுவ முடியும். உதாரணமாக சொல்லணும் சொன்னா அண்மையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தல், அதாவது பிரித்தானியாவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் ரிஷி சுனக்கிட கட்சியை விட 3 மடங்கு அதிக ஆசனங்களை தொழில் கட்சி கைப்பற்றியிருக்கு. ஆக அங்க இருக்கக்கூடிய மக்களும் இந்த தொழில் கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறதால பெரும்பாலும் என்னுடைய கெஸ்ஸிங்கின் அடிப்படையில் ஒரு சில தரவுகளை மீட்டு பார்த்ததன் அடிப்படையில் அங்க இருக்கிற ஒரு சில சமூக ஆர்வலர்களோட பேசியதன் அடிப்படையில் தொழில் கட்சி தான் வெற்றி பெற போகுது. நாளையோட ருவாண்டா பில் திட்டம் முடிவுக்கு வரப்போகுது. சோ அப்படி வந்தால் யாரெல்லாம் இப்ப பிரித்தானியாவுக்கு போகணும் என்று சொல்லி ஆசைப்படுறீங்களோ உங்களுக்கும், இப்ப பிரித்தானியாவில் போய் அகதி அந்தஸ்து கோரியிருக்கக்கூடிய அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பெருமகிழ்ச்சியான நாளாக நாளைக்கு இருக்கும் என்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஏனென்று சொன்னா தொழில் கட்சி ஆட்சிக்கு வந்தால் அந்த திட்டம் முற்றுமுழுதாக கைவிடப்படும். அந்த திட்டம் மட்டுமில்ல, மாணவர்களுக்கு இந்த விசாவுக்கு எதிராக கொண்டு வந்திருக்கக்கூடிய இறுக்கமான நடைபாடுகள், அதே போல தொழில் விசாவில் கொண்டு வந்திருக்கக்கூடிய இறுக்கமான முறைப்பாடுகள் எல்லாமே குறைக்கப்படும் என்று சொல்லித்தான் எதிர்பார்க்கப்படுது. ஏனென்று சொன்னா இலங்கையைச் சேர்ந்த, இந்தியாவை சேர்ந்த உறுப்பினர்கள் அங்க இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்ல மெம்பராக போறார்கள். அது மட்டும் இல்லாம இந்த யாழ்ப்பாணத்தை சேர்ந்த 2 பெண்களும் அமைச்சர் ஆகிறதுக்குரிய வாய்ப்புகளும் மிக அதிகம் என்றதால அவர்களுடைய குரல்கள் எப்பவுமே புலம்பெயர்ந்தவர்களுக்கு ஆதரவாக இருக்கும் என்று சொல்லி பேசப்படுறதால பெரும்பாலும் இந்த தேர்தல் இன்னும் ஒரு பெரிய கதவை பிரித்தானியாவை நோக்கி ஈழத்தமிழ் மக்களுக்காக இருக்கலாம், இல்ல இந்தியாவுடைய தமிழ் மக்களுக்காக இருக்கலாம் திறந்துவிட போகுது. இது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான நாளா நாளைக்கு இருக்க போகுதா இல்லையான்றத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஆனா என்னதான் இருந்தாலும் இப்ப ஆட்சியில் இருக்கக்கூடிய ரிஷி சுனக் கூட ஒரு காலம் இந்தியாவில் இருந்து புலம்பெயர்ந்து வந்திருக்கக்கூடிய வம்சத்தை சேர்ந்தவர் தான். சோ அப்படி இருக்கக்கூடிய ரிஷி சுனக்கே அந்த புலம்பெயர்ந்தவர்களுக்கு எதிராக கணக்க புதிய சட்டங்களை கொண்டு வரைக்க அது கட்சி சார்ந்திருக்கலாம், இல்ல நாட்டினுடைய நலன் சார்ந்திருக்கலாம். சோ அதற்கு பின்னுக்கு கணக்க பின்புலங்கள் இருந்தாலும் கூட அவர்களே இப்படி எதிராக நிற்கும் போது இப்ப புதிதாக ஆட்சிக்கு வரக்கூடியவர்கள் கூட எவ்வளவு காலம் தங்களுடைய வாக்குறுதிகளையும் கொள்கைகளையும் உறுதியாக இருப்பார்கள் என்றது சந்தேகத்துக்குரிய விடயம் தான். சோ ஆனா என்னதான் இருந்தாலும் தொழிலாளர் கட்சியினுடைய தலைவர் தந்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள், அதற்கு கீழே நிற்கக்கூடிய வேட்பாளருடைய தெரிவுகள், அவர்கள் தெரிவு செஞ்சிருக்கக்கூடிய வேட்பாளர்கள் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் போது புலம்பெயர்ந்தவர்கள் வெளிநாட்டவர்களுக்கு மீள கரிசனை கொண்ட ஒரு கட்சியா தான் இந்த தொழிலாளர் கட்சியை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்குது. சோ இது சார்ந்து நாளைக்கு என்ன விடயங்கள் நடைபெறுது, எப்படிப்பட்ட தேர்தலா நாளைக்கு இருக்க போகுது, அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று மாற்றத்தை நாளைக்கு ஏற்படுத்துமா, என்ன சொன்னா 14 ஆண்டுகளா ஆட்சியில் இருக்கக்கூடிய ரிஷி சுனக்கிட கட்சிக்கு நாளைக்கு ஒரு முடிவுரை எழுதப்படுமா என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். சோ நாளைக்கு என்ன மாதிரியான நிலவரங்கள் இருக்கு என்ற ஒரு முழுமையான விளக்கத்தோட அடுத்த காணொளியில சந்திக்கிறேன். நன்றி.